மாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ராகவனை வந்து வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம மாறன், நீ ஒரு நம்பிக்கை துரோகி, சுயநலமாக வந்து யோசிக்கிற, உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டா நீ வந்து என்னை வந்து கண்டுக்க கூட இல்லை அப்படின்னு மாஸ்க் காட்டிட்டாப்புல நம்ம மாறனை. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். எவ்வளோக்குள்ள பிடிக்குமா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்து மாறன் வந்து வீராவோட வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா இப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப வந்து வீரா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி வந்து உன் கூடவே நின்னானா அப்படின்னு கேட்டோன்னா, ஆமாம் கார்த்திக் வந்து எப்போவுமே என் கூட தான் நின்னான், அப்போ ராகவன் வந்து கூட இல்லை அப்படி தானே அப்படின்னு வந்து வீரா கிட்ட கேட்டோன்னே, எதுவும் தெரியக்கூடாது, மாறன் வந்து தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்கிறதுக்காக வந்து வீரா வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவரும் தான் வந்து இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சும்மா வந்து பேருக்கு வந்து வீரா வந்து சொல்கிறாங்க. வீரா, நீ உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியும் யார் யார் வந்து என் மேலே பாசம் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம். நீ ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை காப்பாற்றுறதுக்காக போராடிட்டல, சரி விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப வீரா கிட்ட வந்து எங்கே போகிற, இப்போ தானே வந்திருக்க வீட்டுக்கு, கொஞ்ச நேரம் இரு, இல்லை ஒரு முக்கியமான ஆள்கிட்ட பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, நான் போய் வந்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வீரா கிட்ட சொல்லிவிட்டு மொட்டை மாடியில் வந்து தனியாக நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மாறனை வந்து பார்த்து எதுவுமே பேசலை அப்படிங்கிறனால ராகவன் வந்து சரி சும்மா வந்து அவன் சந்தேகப்படுறதுக்கு முன்னாடி நம்மளே போய் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மாறனை பார்த்து பேசுகிறதுக்காக வந்து ராகவன் வந்து தயங்கி வராங்க. ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து வேலையெல்லாம் பார்த்து வச்சுருக்காருல்ல, அதனால் அவரால் இப்போ மாறனை வந்து முகத்துக்கு நேராக வந்து பார்த்து பேச முடியல. வாப்பா ராகவா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நான் தான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு போலியே உன்னை பார்த்து இந்த பக்கம், ஏண்டா 2 நாளாக அவ்வளோ பிரச்சனை நடக்குது, என்னை வந்து பார்க்கணுன்னு உனக்கு வந்து ஒரு நிமிஷம் கூட உனக்கு தோணலையா அப்படின்னு கேட்குறப்ப, அது நீ தாண்டா ஒதுங்கி இருக்க சொன்னேன். ஆமாம், நான் ஒதுங்கி இருக்கிறது சொல்கிறதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லைன்னு விலகி இருக்கிறதுக்கும் எனக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். நான் தாண்டா தப்பு பண்ணிட்டேன், உன்னை போய் வந்து நல்லவன்னு நம்பி நான் பார்த்தியா, உனக்காக எல்லா விஷயத்தையும் வந்து பழியை ஏற்றுக்கிட்டேன்ல, என்ன தான் சொல்லணும் அப்படின்ற, என்னடா இப்படிலாம் வந்து பேசுகிற, இங்கே பாரு சும்மா நடிக்காத, இங்கே பாரு வீரா வந்து அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா, ஒருத்தர் கூட கிடைக்கல தனக்காக வந்து எனக்காக வாதாடுறதுக்காக அப்படின்னு இல்லைனாலும் கார்த்தி வந்து கூடவே வீரா கூடவே நின்னால, அது மாதிரி நீ நின்றுக்கணும் இல்லைடா, உனக்காக தானே எல்லா விஷயமும் நான் செஞ்சேன், ஆனால் அப்படி இருந்தும் நீ வந்து அவனுக்கு வந்து செல்வத்துக்கு வந்து காசு கொடுத்த பார்த்தியா, அப்போ கூட வந்து நான் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன் பாரேன், நீ வந்து உன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கொடுத்துருக்க, ஆனால் பாரேன் நான் தான் வந்து நீ வந்து எனக்காக ஒவ்வொரு விஷயமும் செஞ்சுருக்க அப்படிங்கிறத நம்பியிருக்கேன் பார்த்தியா, நீ செய்கிறத வந்து என்னால் எந்த ஜென்மத்துலேயும் வந்து மன்னிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே, என்னடா இப்படிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க, நான் வந்து தப்பு செஞ்சுருந்தாலும் அதில் எப்படி வெளியில் வரணுங்கிற விஷயம் எனக்கு தெரியும், எதுவாக இருந்தாலும் நான் நேருக்கு நேர் வந்து பார்த்து பேசி மோதிப்பேன், அதை விட்டுட்டு ஒன்றை மாதிரி வந்து நான் வந்து உள்ளே போனாலும் பரவாயில்ல, ஆனால் நீ மட்டும் வந்து எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்து சுயநலமாக இருந்திருக்க, உன்னால் எப்படி ராகவா சுயநலமாக எப்படி யோசிக்க முடியுது, நீயும் கார்த்தியும் வந்து எனக்கு துணையாக நிற்பீங்கன்னு தான் நான் நம்பினேன், ஆனால் கார்த்தி நின்னா, ஆனால் நான் யாருக்காக வந்து இவ்வளவும் செஞ்சேனோ, நீ எனக்கு எதிராக வந்து நின்று உன் வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்ச பார்த்தியா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் வந்து என்கிட்ட வந்து பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னோடனே, என்னடா இப்படிலாம் வந்து பேசுகிற, நான் வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலடா, கண்மணி வந்து சந்தேகப்படுறோம், இங்கே பாரு சும்மா நிப்பாட்டு, எனக்கு வந்து எல்லாமே தெரியும் சரியா, நான் வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக தான் இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நீ என்னோடய வயசில் வந்து பெரியவங்கிறனால நான் பேசாமல் இருக்கேன், ஆனால் உங்ககிட்டேருந்து இப்படி ஒரு விஷயத்த நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ எப்போயிலேருந்து இந்த மாதிரி சுயநலமாக யோசிச்சிருக்க பாரு, நான் வந்து உன்னை அவ்வளோ தூரம் நம்பியிருக்கேன், இந்த விஷயத்தை என் வாழ்க்கையை வந்து வீராக்கு வந்து தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒவ்வொரு விஷயமும் பழியை வந்து ஏற்றுக்கிட்டே போயிட்டுருக்கேன், ஆனால் நீ என்னடானா வந்து எனக்கு எதிராக ஒவ்வொரு காரியமும் திட்டம் போட்டு பண்ணியிருக்க பாரு, எந்த காலத்துலேயும் வந்து எனக்கு எதிராக ஒரு ஆதரவாக நின்றக்கூடாதுங்கிறதுல நீ தெளிவாக இருந்திருக்க, நான் தான் ரொம்ப உன்னை வந்து நம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே, இல்லைடா நான் இங்கே பாரு நான் ஏற்கனவே செம கோவத்தில் இருக்கேன், தயவு செஞ்சு சொல்கிறேன், இனிமேல் வந்து என்கிட்ட பேசாத, உன்னை வந்து பார்த்து பேசுகிறதுக்கே எனக்கு வந்து துளி கூட விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மாறன் வந்து அதிரடியாக சொல்லிவிட்டு இந்த பக்கம் இனிமேல் இப்படிலாம் வந்து இருக்காத, கொஞ்சமாவது வந்து ஒழுங்காக இருக்கிற பாரு அப்படிங்கிற மாதிரி, உன்னை ரொம்ப நம்புகிறாரு, அதுக்கு ஏற்றாப்புல இனிமையாவது நடந்துக்க அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் வந்து கோவமாக திட்டிட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்துடுறாங்க. இந்த பக்கம் ராகவனுக்கு வந்து என்ன இது, இவன் இவ்வளோ தூரம் வந்து பேசிட்டானே அப்படின்னு வந்து செம்ம கடுப்பில் வந்து எதுவும் பேச முடியாமல் அந்த இடத்துல அப்படியே தடுமாறி நடிக்கிறவாரு, இல்லைடா நான் வந்து உன் மேலே பாசமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மாறன் வந்து அதை கண்டுக்காமல் அப்படியே கிளம்பி கீழே வந்துடுறாங்க. கீழே வந்து
வள்ளி வந்து மாறனுக்கு பிடிச்ச ஒவ்வொரு சாப்பாடையும் வந்து பார்த்து பார்த்து வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வீராவும் சரி. அப்புறம் என்ன சாப்பாடெல்லாம் வந்து பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்கீங்க போலன்னு ராமச்சந்திரன் கார்த்திகை வந்து கேட்டோன்னே, ஆமாம், அவன் வந்து 2 நாளாக வந்து சரியாக சாப்பிட்டானா இல்லையான்னே தெரியல. எவ்வளோ பெரிய போராட்டத்துலேருந்து வந்து வீரா வந்து அவனை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப ராமச்சந்திரன், டேய் இங்கே வந்து உட்காந்து சாப்பிடு, நல்லா சாப்பிடு, தெம்பாரு அப்படின்னு, நீ ஒன்றும் கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் உனக்கு துணையாக வீராவும் இருப்பான், நாங்களும் இருப்போம் அப்படிங்கிறாங்க. அதோட முடியுது.